வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கபில சந்திரசேனவின் மரணம் 5 அடங்கிய மருத்துவக்குழு இன்று பிரேத பரிசோதனை. கபில சந்திரசேனவின் மரணம் இலங்கை அரசியலின் இரண்டு பக்கம் திலத் ஜெயவீர மற்றும் நாமல் ராஜபக்ஷ கடும் குற்றச்சாட்டு. மின்சார கட்டணம் 18% அதிகரிக்கப்படுகிறதா இறுதி முடிவு இன்று. கம்பளை நாவலப்பட்டி வீதியில் கோர விபத்து, லோரி மோதி 4 படுகாயம். சைபர் குற்றச்சாட்டுகளை தடுக்க விசேட சோதனை, வெளிநாட்டு பிரஜைகளை கண்காணிக்க திணைக்களம் அதிரடி. எரிவாயு விலையில் பாரிய முரண்பாடு, நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் கடும் சாடல். 51 லட்சம் ரூபாய் பெறுமதியான குஸ் போதைப்பொருள் மீட்பு, தனியார் நிறுவன நிதி முகாமையாளர் கைது. ஜூன் மாதம் ரணில் மீண்டும் தீவிர அரசியலுக்கு திரும்புவார், புதிய திருப்பங்கள் ஏற்படும் என கரன் பெர்னாண்டோ அதிரடி. வாரத்தில் 3 நாட்கள் மேலதிகமாக பயணிக்கும் ஜாழ் தேவி, திங்கட்கிழமை முதல் புதிய அட்டவணை. 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை, நாடு முழுவதும் மழைக்கால நிலை தொடரும் என எச்சரிக்கை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை இன்று நடைபெறவுள்ளது. கொள்ளுப்பட்டி பேட்ரிஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடொன்றிலிருந்து கபில சந்திரசேனவின் சடலம் நேற்று காலை போலீசாரால் மீட்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் கொள்ளுப்பட்டி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இவ்விவகாரம் தொடர்பாக கோட்டை நீதவான் நீதிமன்றில் போலீசார் சமர்ப்பித்த விடயங்களை ஆராய்ந்த நீதவான் பசான் அமரசேன முறையான பிரேத பரிசோதனையை முன்னெடுக்குமாறு உத்தரவிட்டார். அதன்படி கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளரால் நியமிக்கப்படும் 5 பேர் கொண்டு விசேட சட்ட மருத்துவ குழுவின் மூலம் இந்த பரிசோதனை நடத்தப்படவுள்ளது. மேற்படி மருத்துவக் குழுவின் பிரேத பரிசோதனை அறிக்கையை எதிர்வரும் 12ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதிவான் இதன்போது அறிவுறுத்தினார். கபில சந்திரசேனவின் மரணத்திற்கான பின்னணி மற்றும் உண்மைத்தன்மையை கண்டறிய போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் இலங்கையின் அரசியல் மற்றும் வர்த்தக கலாச்சாரத்தின் கசப்பான உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான திலத் ஜெயவீர மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் தெரிவித்துள்ளனர். நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த திலத் ஜெயவீர எம்பி, கபில சந்திரசேன ஒரு திறமையான அதிகாரி என்றும், ஆனால் அரசியல் வர்த்தக மாபியாக்களுக்குள் அவர் சிக்கிக் கொண்டதாகவும் கவலை வெளியிட்டார். அவரிடமிருந்து நன்மைகளை பெற்ற எவருமே அவர் இக்கட்டான நிலையில் இருந்தபோது உதவ முன்வரவில்லை. பிணை எடுப்பதற்கு கூட ஒருவரை தேடிக்கொள்ள முடியாமல் அவர் தனிமைப்படுத்தப்பட்டது ஒரு கசப்பான பாடம் என அவர் குறிப்பிட்டார். மேலும் குற்றம் நிரூபிக்கப்படும் முன்னரே விளக்கமறியலில் வைத்து தண்டிக்கும் தற்போதைய சட்டமுறையை விமர்சித்த அவர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இதேவேளை கபில சந்திரசேனவின் மரணத்திற்கு முன்னர் புலனாய்வு பிரிவினர் மற்றும் விசாரணை அதிகாரிகள் அவருக்கு கடும் அச்சுறுத்தல் விடுத்ததாக நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக போலி வாக்குமூலங்களை வழங்குமாறு அவர் வற்புறுத்தப்பட்டார். விசாரணை அதிகாரிகளின் தேவைக்கு ஏற்ப செயல்படாவிட்டால் சிறையில் அடைக்கப்படுவார் என அச்சுறுத்தப்பட்டதால் அவர் பாரிய மன உளைச்சலுக்கு ஆளானார் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். அரசியல் தேவைகளுக்காக போலீசார் மற்றும் புலனாய்வு அமைப்புகள் தவறாக பயன்படுத்துவதாகவும் அவர் சாடினார். திரைசேரி அதிகாரி ரங்க ராஜபக்ஷவின் மரணத்தை போன்றே இதிலும் பல மர்மங்கள் ஒளிந்திருப்பதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. அரசியல் அமைப்புகளுடன் தொடர்புகளை பேணும் அதிகாரிகள் மற்றும் வர்த்தகர்களுக்கு கபில சந்திரசேனவின் முடிவு ஒரு எச்சரிக்கை மணி என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். 2026ஆம் ஆண்டின் 2வது மற்றும் 3வது காலாண்டுகளுக்கான மின்சார கட்டணம் திருத்தம் குறித்த இறுதி முடிவு இன்று அறிவிக்கப்படவுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பை காரணம் காட்டி சுமார் 18% கட்டண உயர்வுக்கு வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய மின் கட்டமைப்பை கட்டுப்படுத்தும் தனியார் நிறுவனம் கடந்த மாதம் 27ஆம் தேதி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த செலவு மதிப்பீட்டு அறிக்கையில் எரிபொருள் விலை உயர்வால் நிறுவனத்திற்கு சுமார் 38 பில்லியன் ரூபாய் பற்றாக்குறை நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளது. இதனை ஈடுகட்டவே இந்த கட்டண அதிகரிப்பு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி இறக்குமதியால் ஏற்படும் நஷ்டத்தை பொதுமக்கள் மீது சுமத்த வேண்டாம் என
ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார். நேற்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு முன்பாக ஐக்கிய ஊழல் எதிர்ப்பு அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது கருத்து தெரிவித்த அவர், முறையற்ற நிர்வாகத்தின் சுமையை மக்களிற்க முடியாது என தெரிவித்தார். மின்சார கட்டண உயர்வு குறித்து சர்ச்சை ஒருபுறம் இருக்க 2009 ஆண்டு முதல் 2026 ஏப்ரல் 16 வரையான காலப்பகுதியில் நிலக்கரி இறக்குமதி மற்றும் மின்சார உற்பத்தியில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு தனது பணிகளை நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தது. இது தொடர்பான புகார்கள் அல்லது ஆவணங்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை இம்மாதம் 22 முன்பாக ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்குமாறு பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 1 முதலாவது திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் குறுகிய கால பகுதிக்குள் மீண்டும் ஒரு சுமை மக்கள் மீது ஏற்படுமா என்பது இன்றைய அறிவிப்பின் மூலம் தெரியவரும். கம்பளை நாவலப்பட்டி பிரதான வீதியின் ஜெயமாலபுரம் பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற பாரிய லொரி விபத்தில் 4 பலத்த காயமடைந்துள்ளனர். கம்பளையிலிருந்து நாவலப்பட்டி நோக்கி பயணித்த லோரி ஒன்று ஐயமாலபுர பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த வியாபார நிலையம் ஒன்றினுள் முன்னுள்ள தூணில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த மோதலின் வேகத்தில் லோரியின் முன்பகுதி கடுமையாக சேதமடைந்துள்ளது. விபத்தின் போது லோரியில் பயணித்த 4 பேர் பலத்த காயங்களுக்குள்ளாகினர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு கம்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நிலைமை குறித்து வைத்தியசாலை தரப்பினர் கண்காணித்து வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக கம்பளை எத்கால போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வாகனத்தின் இயந்திர கோளாறு காரணமா அல்லது சாரதியின் கவனக்குறைவா என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இலங்கையில் தங்கியிருந்து வெளிநாட்டு பிரஜைகளால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சைபர் குற்ற செயல்களை தடுக்கும் நோக்கில் குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து வருகை தருவோருக்கு விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுக்க குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இதுகுறித்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் பத்திராஜா தெரிவிக்கையில், சைபர் குற்றங்களுக்காக ஏற்கனவே வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்ட நாடுகளிலிருந்து வருபவர்கள் மீது மேலதிக கண்காணிப்பு முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் உண்மையான நோக்கம் குறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆராய்வர். அவர்கள் சட்டப்பூர்வமான சுற்றுலா அல்லது அங்கீகரிக்கப்பட்ட காரணங்களுக்காகவே வருகிறார்களா என்பது இதன் மூலம் உறுதி செய்யப்படும். விமான நிலைய கண்காணிப்பு மேலதிகமாக ஏற்கனவே இலங்கைக்குள் தங்கியிருக்கும் சுற்றுலா பயணிகள் குறித்தும் காவல்துறையினரும் குடிவரவு அதிகாரிகளும் இணைந்து விசேட பரிசோதனைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சுற்றுலா விசாவை பயன்படுத்தி சட்டவிரோத சைபர் குற்றங்களில் ஈடுபடுபவர்களை கண்டறிவதே இதன் முக்கிய நோக்கமாகும். சைபர் குற்றங்களில் ஈடுபடுவது கண்டறியப்படும் எந்தவொரு வெளிநாட்டு பிரஜையும் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார். அத்துடன் அவர்கள் விசாரணைக்கு பின்னர் இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் கட்டுப்பாட்டாளர் நாயகம் பத்திராஜா கடுமையாக எச்சரித்துள்ளார். இலங்கையின் டிஜிட்டல் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலாத்துறையின் நற்பெயரை பாதுகாக்கும் நோக்கில் இந்த அதிரடி நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள லெட்டு மற்றும் லாப்ஸ் ஆகிய 2 பிரதான நிறுவனங்களுக்கு இடையே நிலவும் பாரிய விலை வேறுபாடு மற்றும் தன்னிச்சையான விலை அதிகரிப்புகள் பொதுமக்களை பெரும் அசௌகரியத்துக்கு உள்ளாக்கியுள்ளதாக நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவ்வியக்கத்தின் தலைவர் ரஞ்சித் விதானகே, லிட்ரோ நிறுவனம் விலையை அதிகரிக்காத காலப்பகுதிகளில் கூட லாஃப் நிறுவனம் உலக சந்தை விலை அதிகரிப்பை காரணம் காட்டி தன்னிச்சையாக விலைகளை உயர்த்துவதாக குற்றம் சுமத்தினார். இது நுகர்வோரை ஏமாற்றும் செயல் என அவர் சாடினார். எரிவாயு விலையை முறைப்படுத்துவதற்கான முறையான பொறிமுறை ஒன்று இலங்கையில் இல்லாமையே இவ்வாறான குளறுபடிகளுக்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டினார். உலக சந்தையில் விலை அதிகரிக்கும் போது மாத்திரமன்றி விலை குறையும் போதும் அதன் நன்மைகள் நுகர்வோருக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்த ஒரு சுயாதீன ஒழுங்குமுறை ஆணையம் உருவாக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கடந்த கால அரசாங்கங்கள் இந்த நிறுவனங்களின் தன்னிச்சையான செயற்பாடுகளை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக தெரிவித்த அவர், தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கமாவது நுகர்வோர் நலனை கருத்தில் கொண்டு நியாயமான விலை கட்டுப்பாட்டு பொறிமுறையை உருவாக்க முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தாய்லாந்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் குஸ்டகு போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்தி வர முயன்ற தனியார் நிறுவன நிதி முகாமையாளர் ஒருவர் நேற்றிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து நேற்றிரவு 10:15 மணியளவில் தாய் ஏர் ஏசியா விமானம் மூலம் குறித்த நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். சந்தேக நபர் தனது பயணப்பொதிகளுடன் விமான நிலையத்தின் பசுமை வழியூடாக வெளியேற முற்பட்ட போது அங்கு கடமையில் இருந்த சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் அவர் மீது சந்தேகம் கொண்டு சோதனையிட்டனர். அவரது கைப்பையை சோதனையிட்ட போது அதற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 512 கிராம் குஷ்ரக் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் சர்வதேச சந்தை பெறுமதி சுமார் 51,20,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் புறக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் என்பதும் அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் நிதி முகாமையாளராக பணியாற்றுபவர் என்பதும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் மற்றும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வரும் ஜூன் மாதம் 1 அல்லது 2 வாரத்தில் மீண்டும் தீவிர அரசியலுக்கு கொண்டுவரவுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளர் கரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் நாட்டின் அரசியல் களத்தில் பாரிய மாற்றங்களும் புதிய திருப்பங்களும் ஏற்படும் என்றும் அவர் எதிர்வு கூறியுள்ளார். சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். அரசாங்கம் தற்போது டாலரின் மதிப்பை செயற்கையாக கட்டுப்படுத்தி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டிய கரின் பெர்னாண்டோ இது ஒரு நெருப்பை மறைத்து வைத்திருப்பது போன்றது என எச்சரித்தார். கடந்த டிசம்பர் மாதமே ஏப்ரலுக்கு பிறகு பாரிய பொருளாதார பிரச்சினைகள் வரும் என்று கூறினார். தற்போது டாலர் 325 ரூபாயாக காட்டப்பட்டாலும் அது விரைவில் 350 ரூபாய் வரை உயரும். மக்கள் அடிப்படை தேவைகளுக்கே திண்டாடும் காலம் வரும் போது இன்று அரசாங்கத்திற்கு ஆதரவாக பேசுபவர்களுக்கு உண்மை புரியும் என அவர் தெரிவித்தார். மக்கள் தொடர்ந்து இருமுறை தவறான தீர்மானங்களை எடுத்துவிட்டதை தற்போது உணர்ந்துள்ள போதிலும் அதனை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் என கரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். எனினும் ஜூன் மாதம் ரணில் விக்ரமசிங்கவின் மீள்வருகை நாட்டின் அரசியல் வரைபடத்தையே மாற்றியமைக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். கொழும்பு மற்றும் ஜாழ்ப்பாணத்திற்கு இடையிலான ஜாழ்தேவி புகையிரத சேவையை வாரத்தில் 3 நாட்கள் மேலதிகமாக முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை ஜாழ்ப்பாண பிரதான புகையிரத நிலைய பொறுப்பதிகாரி தி பிரதீபன் வெளியிட்டுள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள சேவைகளுக்கு மேலதிகமாக வாரத்தின் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய 3 தினங்களில் கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை வரை இந்த மேலதிக சேவை இடம்பெறவுள்ளது. இப்புதிய நடைமுறை எதிர்வரும் மே மாதம் 11ஆம் திகதி திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாகின்றது. புகையிரத நேர அட்டவணையின்படி கொழும்பிலிருந்து காங்கேசன்துறை நோக்கி திங்கள், புதன், வெள்ளி காலை 6:40ற்கு புறப்பட்டு காங்கேசன்துறை பிற்பகல் 2:33 வருகை தரவுள்ளது. காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி செவ்வாய், வியாழன், சனி ஆகிய தினங்களில் இடம்பெறவுள்ள இந்த சேவை எதிர்வரும் மே 12ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை முதல் ஆரம்பமாகின்றது. காங்கேசன்துறையிலிருந்து முற்பகல் 11 மணிக்கு புறப்பட்டு இரவு 7:03 மணிக்கு கொழும்பு கோட்டைக்கு வருகை தரவுள்ளது. இந்த புகையிரத சேவைகளுக்கான கட்டணங்கள் சாதாரண கட்டணங்களாகவே அறவிடப்படும். பயணிகள் வழமை போன்று 1ஆம் மற்றும் 2ஆம் வகுப்பு ஆசனங்களை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வார இறுதி மற்றும் வேலை நாட்களை கருத்தில் கொண்டு பயணிகளின் வசதிக்காக இந்த மேலதிக சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கீழடுக்கில் ஏற்பட்டுள்ள தளம்பு நிலை காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழைக்கால நிலை அடுத்த சில நாட்களுக்கு மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். குறிப்பாக மேல் சப்ரகமுவ, மத்திய ஊவா, வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்கள், காலி, மாத்தறை மற்றும் மன்னார் மாவட்டங்கள், இதற்கு மேலதிகமாக மேல், தென் மற்றும் வட மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவா மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் அதிகாலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. அனுராதபுரம் அட்டமஸ்தானத்தின் தலைமை தேரரான பல்லேகம கேமரத்ன தேரர் சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் கீழ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தேரர் உட்பட இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இந்த சம்பவம் தொடர்பான உண்மைகளை நேற்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பித்தது. விடயங்களை ஆராய்ந்த தலைமை நீதவான் சியபத் கசிந்து விக்ரமரத்ன சந்தேக நபரான தேரர் மற்றும் குறித்த சிறுமியின் தாய் ஆகியோரை கைது செய்யுமாறு உத்தரவிட்டார். அத்துடன் தேரருக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த கைது நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தேரர் கைது செய்யப்பட்டமைக்கான விரிவான காரணிகள் மற்றும் ஆதாரங்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசாரும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் கல்வியம் காட்டை பிறப்பிடமாகவும் வளனாய் இடைக்காட்டினை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தில்லைநாதன் மயூரன் அவர்கள் 8/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் மண்டைதீவு 6ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வி சிவசம்பு சந்திரோதயம் அவர்கள் 5/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் இளவாடை சித்திரமேழியை பிறப்பிடமாகவும் சுழிபுரம் கிழக்கு வைரவரப்பிடியம் குளம் வவுனியா மற்றும் நல்லூர் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி மார்க்கண்டு சபிதா தேவி அவர்கள் 3/5/2026 அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் மண்டைதீவு 3ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பாலசிங்கம் வேடவேந்தன் அவர்கள் 8/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.